அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். ஓபிஎஸ்ஐ சேர்க்க 2 கண்டிஷன்களை விதித்துள்ள எடப்பாடி, சசிகலாவை சேர்ப்பது பற்றி மறுப்பு. சசிகலா அவர்கள் 17ஆம் தேதியிலிருந்து சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுள்ளார். அதிமுக என்ற கட்சியை கைப்பற்ற அதிமுகவின் தலைமையகத்தில் தினசரி 18வது மக்களவைத் தேர்தல் தோல்வி குறித்த ஆய்வு கூட்டமானது ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதியின் வாரியாக நடைபெற்று வருகிறது. இந்த ஆய்வு கூட்டத்தின் பொழுது சசிகலா, ஓபிஎஸ் போன்றோர்களை மீண்டும் கட்சியில் இணைக்க வேண்டும் என்ற போர்க்குரல் உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதிலும் குறிப்பாக தென் மண்டல நிர்வாகிகள் மற்றும் டெல்டா பகுதியைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் இந்த கருத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. இதுபோன்ற சூழ்நிலையில் ஆர்பி உதயகுமார் அவர்கள் நேற்று செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது சசிகலா அவர்கள், நான் அரசியலிலிருந்து ஓய்வு பெற்றுவிட்டேன் என ஏற்கனவே அறிவித்திருந்தார். தற்பொழுது நான் அரசியலுக்கு ரீஎன்ட்ரி கொடுத்து விட்டேன் என்று கூறுகிறார். இதில் எது உண்மை? ஏன் மாற்றி மாற்றி பேச வேண்டும்? இதற்கு பின்னால் இருப்பது யார்? பாரதிய ஜனதா கட்சி சசிகலாவை பின்னால் இருந்து இயக்குகிறது. அதன் வெளிப்பாடே அவரது இந்த பேச்சு என்று கூறியிருந்தார். மேலும் சசிகலாவால் அதிமுகவில் பயனடைந்தவர்கள் யார் அல்லது எத்தனை பேர்? சசிகலாவால் அழிந்து போனவர்கள்தான் அதிமுகவில் அதிகம். சசிகலா, டிடிவி தினகரனை நம்பி 19 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியேறினார்கள். அவர்களின் நிலை இன்று என்ன? அவர்களில் பெரும்பாலானோர் இன்று திமுகவிலும் மாற்றுக் கட்சியிலும் இணைந்து விட்டார்கள். அதிமுகவில் மீண்டும் ஒரு சிலரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகுந்த முயற்சிக்கு பின்பு இணைத்தார். சசிகலா, ஜானகி அம்மாள் போன்று கட்சியிலிருந்து விலகி கொள்ள வேண்டும். மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அதிமுகவை ஒருங்கிணைத்து செல்ல அவர் வழிவகை செய்ய வேண்டும். அதை விடுத்துவிட்டு சுற்றுப்பயணம் செல்வது சரியல்ல. மேலும் இவரது சுற்றுப்பயணத்தில் எந்த நன்மையும் நடைபெறப் போவது இல்லை. குறிப்பாக தென்காசியில் ஒரு சில பகுதிகளையே திரும்ப திரும்ப காட்டுகிறார்கள். அங்கு மக்கள் கூடியிருப்பது போன்று காட்டப்படுகிறதே தவிர உண்மையான கூட்டம் இல்லை. மேலும் இவர் தனது சாதி அரசியலை மேற்கொள்ளுகின்றார். தங்கள் சமூக மக்கள் மத்தியில்தான் உரையாற்றுகிறார். இது கட்சிக்கான கூட்டம் போன்றே தெரியவில்லை. மேலும் சாதி மதம் அற்ற சமத்துவமான ஒரு அதிமுகவை கட்டமைக்க இபிஎஸ் தலைமையில் நாம் ஒன்று திரள வேண்டும் என்று செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியிருந்தார். அது மட்டும் அல்லாமல் தென்மண்டல நிர்வாகிகள் அனைவரும் சசிகலாவை சேர்க்க வேண்டும் என்று தொடர்ந்து கூறி வருவதாக செய்திகளில் வெளியாகி கொண்டிருக்கிறது. அது உண்மையல்ல. ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியின் பொறுப்பாளர் நான். அந்த முறையில் ஆலோசனை கூட்டத்திற்கு சென்றிருந்தேன். என்னோடு வந்திருந்த ராமநாதபுரத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் என அனைவருமே சசிகலாவை அதிமுகவில் மீண்டும் சேர்க்கக்கூடாது. இப்பொழுதுதான் நாம் சுதந்திர காற்றை சுவாசித்து வருகிறோம். சசிகலா அவர்கள் மீண்டும் கட்சிக்குள் வந்தால் நமது நிலை முன்பை விட மோசமாகும். மீண்டும் அவர்களது காலில் விழுந்து கிடக்கச் சொல்வார்கள். கட்சியை அவர் சொல்கின்றபடிதான் நடத்த வேண்டி இருக்கும். மீண்டும் அடிமைகளை போன்று செயல்பட வேண்டும். எனவே சசிகலா அவர்களை கட்சியில் மீண்டும் இணைக்கக்கூடாது என்று ராமநாதபுரம் நிர்வாகிகள் வலியுறுத்தியதாகவும் கூறியுள்ளார். இவை அனைத்தும் சசிகலாவை மீண்டும் நாங்கள் கட்சியில் இணைக்க மாட்டோம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களின் கூற்றாகவே இது பார்க்கப்படுகிறது. ஆர்பி உதயகுமார் அவர்களினுடைய செய்தியாளர்கள் சந்திப்பு என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய நிலைப்பாடாகவே பார்க்கப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லித்தான் ஆர்பி உதயகுமார் அவர்கள் இவ்வாறு செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியிருந்தார் என்றும் கூறப்படுகிறது. இந்த செய்தியாளர் சந்திப்பில் ஆர்பி உதயகுமார் அவர்கள் சசிகலா அவர்களை சேர்க்க கூடாது என்பது பற்றி மட்டுமே பேசியிருந்தாரே தவிர ஓபிஎஸ்ஐ பற்றி அவர் பேசவே இல்லை. மேலும் ஓபிஎஸ்ஐ அதிமுகவில் இணைத்து கொள்வதில் எடப்பாடிக்கு பெரிய தயக்கம் இல்லை என்றும் கூறப்பட்டு வருகிறது. எடப்பாடி அவர்கள் போடும் ஒரே கண்டிஷன், தன்னை பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொண்டு அதிமுகவில் வருவதாக இருந்தால் ஓபிஎஸ் வரட்டும், அவருக்கு என்ன பதவி கொடுக்கின்றோமோ அதை வாங்கி கொண்டு அவர் செயல்பட வேண்டும்.
மேலும் அவர் அதிகமாக ஆசைப்படக்கூடாது என்ற நிலைப்பாட்டிற்கு வந்துவிட்டதாக சொல்லப்படுகிறது. இது மட்டும் அல்லாமல் சசிகலா அவர்கள் தொடர்ந்து தன்னை அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்றே அறிமுகப்படுத்திக் கொள்ளுகின்றார். அதிமுகவின் அதிகாரப்பூர்வ லெட்டர் பேடுகளில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் சின்னம்மா சசிகலா என்றே குறிப்பிட்டு வருகிறார். இது கட்சி விரோத நடவடிக்கை. அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக பொதுக்குழுவால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நியமிக்கப்பட்டு விட்டார். பொதுச் செயலாளர் என்று ஒருவர் கட்சிக்கு இருக்கும் பொழுது அதிமுகவின் பொதுக்குழுவால் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட சசிகலா எவ்வாறு தொடர்ந்து தன்னை பொதுச் செயலாளர் என்று கூறிக்கொண்டு அதை பயன்படுத்தி வருகிறார்? இது கட்சி விரோத நடவடிக்கை. இதற்காக நாங்கள் காவல்துறை மற்றும் நீதிமன்றத்தை அணுகலாம். நாங்கள் பெருந்தன்மையாக இதிலிருந்து விலகி வருகிறோம். மேலும் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது என்பதையும் நாங்கள் சுட்டிக்காட்டி வருகிறோம். இவற்றை சசிகலா அவர்கள் மதித்து அரசியலிலிருந்தே அவர் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். அரசியலிலிருந்து ஒதுங்கிவிட்டேன் என்று கூறிவிட்டு மீண்டும் அவர் அரசியல் செய்வது நியாயமானது அல்ல. சசிகலா அவர்கள் கட்சியினுடைய நலனுக்காக ஒதுங்கி கொண்டால் அதிமுகவிற்கு நல்லது. அவ்வாறு சசிகலா அவர்கள் ஒதுங்கி வழிவிட்டால் எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு தேர்தலை எடப்பாடி தலைமையிலான அதிமுக மிகப்பெரிய வெற்றியை ஈட்டும். இதை சசிகலா போன்றோர்கள் புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும். ஓபிஎஸ் அவர்களை கட்சியில் இணைப்பதில் எங்களுக்கு பெரிய சிக்கல் எதுவும் இல்லை. ஆனால் ஓபிஎஸ் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொதுச் செயலாளர் என்று ஒப்புக்கொள்ள வேண்டும். இது மட்டுமே ஓபிஎஸ் அவர்களுக்கு எடப்பாடி தரப்பால் வைக்கப்படக்கூடிய கோரிக்கையாக இருந்து வருகிறது. கட்சி ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுத்து வந்த செல்லூர் ராஜு, செங்கோட்டையன், சி.வி. சண்முகம், தங்கமணி, வேலுமணி, கே.பி. அன்பழகன், நத்தம் விஸ்வநாதன் போன்றவர்கள் தற்பொழுது அந்த நிலைப்பாட்டிலிருந்து அமைதி காத்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு வார காலம் அவகாசம் கொடுத்திருந்தார்கள். அதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து ஆர்.பி. உதயகுமார் மற்றும் செய்தியாளர்கள் சந்திப்பில் சசிகலாவை மீண்டும் கட்சியில் இணைக்க முடியாது, ஓபிஎஸ்ஐ மீண்டும் கட்சியில் இணைக்க முடியாது என்று மீண்டும் மீண்டும் கூறி வருகிறார். இவை அனைத்தும் எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய நிலைப்பாடாக இருந்து வருகிறது. செல்லூர் ராஜு அவர்களும் முன்பு சசிகலா ஓபிஎஸ்ஐ ஆதரித்திருந்தார். தற்பொழுது எடப்பாடி தலைமையில் மீண்டும் 2026ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சி அமைக்கும் என்று கூறி அவரும் தனது நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்கிவிட்டார். இவை அனைத்தும் எடப்பாடி அவர்களுக்கு சாதகமாகவே நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. நன்றி.